கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தியானத்துக்கு நாம் சங்கீதம் 11:3 வசிப்போம். சங்கீதம் 11:3 அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? நம்முடைய அஸ்திபாரமே கர்த்தர் மேலுள்ள விசுவாசமும் நம்பிக்கையும். அப்போ விசுவாசமும் நம்பிக்கையும் கூட அசைக்கப்பட்டு போகக்கூடிய ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். சோதனைகள், போராட்டங்கள் மத்தியில் விசுவாச பாதையில நிலைநிற்க முடியுமா என்ற கேள்வி இந்த காலத்துல நமக்கு எழும்புது. ஆனா கர்த்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 தீமோத்தேயு 2:19 ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்து இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அப்போ அசைக்கப்படாத ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படியானால் நாம் அசைக்கப்படாத ஒரு ஜீவியம் செய்யும்படி நாம் கை கொள்ள வேண்டிய சில நிபந்தனைகளை இருக்குது. இப்ப வேதத்துல நம்ம தான் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அசைக்கப்பட்டு விடுவோமோ என்று நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னார்னா அது கண்டிப்பா நடக்கும். அப்ப நம்ம அதுக்கேற்ற சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். வேதத்துல நமக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? ஆன்சர் இருக்குது. அப்ப கர்த்தர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். அப்போ நம்ம ஒரு அசைக்கப்படாத ஒரு ஜீவியம் செய்யும்படி நாம் கை கொள்ள வேண்டிய நிபந்தனைகளை இப்ப நம்ம தியானிப்போம். முதல்ல நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு அசைக்கப்படாத ஜீவியம் செய்யணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, நீதிமொழிகள் 10:25-30 நீதிமொழிகள் 10:25-30 சுழல் காற்று கடந்து போவது போல் துன்மார்க்கன் கடந்து போவான், நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. நீதிமான் என்ன செய்ய மாட்டானா? அசைக்கப்படுவதில்லை. நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா தேவ நீதியில தரித்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். அப்படி இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட்டு போக மாட்டோம். இப்ப லூக்கா 1:6 சொல்லியிருப்பாரு, கர்த்தரிட்ட 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கர்த்தரிட்ட நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் எப்படி அவங்க நடந்தாங்களோ அதே போல நம்மளும் குற்றமற்ற ஒரு ஜீவியத்தை செய்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். அதனாலதான் எபேசியர் 6:14 சொல்வாரு, நீதி என்னும் மார்க்கவசை தரித்திருக்கணும். அதே இது 1 தெசலோனிக்கேயர் 5:8 பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். நீதி என்னும் மார்க்கவசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். விசுவாசத்தையும் அன்பையும் நம்ம இருதயத்தில் மார்க்கவசமாக தரித்திருக்க வேண்டும். இவ்விதமாக நம்ம இருந்தோம்னா எப்படிப்பட்ட சோதனைகளை நாம் சந்திக்க வேண்டியது வரினும் நம்ம இருதயம் என்ன செய்யாது? அசையாது. ஏன் அசையாதுன்னா, பவுல் சொல்ற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? 2 தீமோத்தேயு 1:12 அவர் சொல்வாரு, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொல்றாங்க? தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது. அதனாலதான் ஏசாயா 54:14 சொல்வாரு, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய்.
அப்போ நம்ம தேவ நீதியில தரித்திருந்து அவர் நியமங்களின்படி நடந்து குற்றமற்றவர்களாய் ஜீவிக்கும் போது நம்முடைய அஸ்திபாரம் என்ன செய்யாது? அசையாது. நாம் நீதிமான்களாய் இருந்தால் ஒருபோதும் அசைக்கப்பட்டு போக மாட்டோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நீதியின்படி ஜீவிக்க பிரயாசப்படும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நம்முடைய அஸ்திபாரம் அசையாமல் இருக்கும். ரெண்டாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 87:1. சங்கீதம் 87:1. அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. பரிசுத்தமே நம்முடைய ஜீவியத்தின் அஸ்திபாரமாய் இருக்குமாயின் பரிசுத்தத்திற்கு விரோதமாக வரும் யாதொரு சோதனையிலும் நாம் அசைந்து போக மாட்டோம். இப்ப நம்ம பார்த்தோம்னா சாலமோன் தன் ஜீவியத்திலே பரிசுத்தத்திற்கு அவர் என்ன செய்யல? பிரதானமான இடம் கொடுக்கல. ஆனா அவர் என்ன பண்ணார்னா பெரிய வேலைகளை செய்வதுல முனைந்து நின்றான். பிரசங்கி 2:4-11 வரைக்கும். பிரசங்கி 2:4-11. நான் பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனி விருட்சங்களையும் நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருந்தது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. சாலமோன் ஆண்டவர் கொடுத்த ஞானத்தை வச்சு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சான். அவன் நினைச்சதெல்லாம் செய்து முடிச்சான். ஆனாலும் கடைசியில அவன் ஜீவியத்துல தோல்வியை சந்தித்தான். கடைசியில என்ன சொல்றான்? எல்லாம் மாயை அப்படின்றான். ஏன்னா அவன் அந்த பரிசுத்தத்துக்கு பிரதான இடம் கொடுக்கவில்லை. அதனால அவன் இருதயத்துக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கல, ஒரு திருப்தி கிடைக்கவில்லை. ஆனா கர்த்தருடைய சித்தம் என்னன்னா 1 யோவான் 2:17. 1 யோவான் 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பாத்தீங்களா? உலகமும் அதனுடைய இச்சைகளும் ஒளிந்து போன்றிருக்க. அதைத்தான் உட்கார்ந்து என்ன செஞ்சாரு? சாலமோன் செஞ்சாரு. அவர் நினைச்சதெல்லாம் செஞ்சாரு. அவன் கண்களுக்கு என்னென்ன பிரியமா இருந்துச்சோ எல்லாத்தையும் செஞ்சாரு. ஆனா அவனுக்கு அதுல திருப்தி கிடைக்கல. ஏன்னா அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனா தேவ சித்தம் தான் நிலைத்து நிற்கும். அப்போ தேவ சித்தம் என்னன்னு பார்த்தோம்னா 1 தெசலோனிக்கேயர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? கர்த்தருடைய சித்தம் என்னன்னா பரிசுத்தம். நம்ம பரிசுத்தமாகணும்ன்றதுதான் அவருடைய சித்தம். இந்த உலகத்துல எல்லாம் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும். நான் உனக்கு ஞானத்தை கொடுத்துட்டேன், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கண்களுக்கு பிரியமானதை எல்லாம் செய்யறதெல்லாம் ஆண்டோடைய சித்தம் இல்ல. அவருடைய சித்தம் என்னன்னா பரிசுத்தமாய் இருக்கணும், பரிசுத்த ஜீவியம் செய்யணும். அதுதான் என்னது? கர்த்தருடைய சித்தம். அதான் சங்கீதம் 2:6. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். பரிசுத்த சீயோன் பர்வதம் தான். பரிசுத்த சீயோன் பர்வதம் போல நம்ம ஜீவிக்க வேண்டும்.
அப்போ பரிசுத்தத்துக்கு நம்ம பிரதானமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதை காத்து கொண்டோம்னா, பரிசுத்த ஜீவியம் செய்தோம்னா, தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றவர்களா இருந்தோம்னா, நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். பரிசுத்தத்துக்கு எதிராக வர எந்த விஷயத்திலும் நம்ம என்ன செய்வோம்? அதை எதிர்த்து நின்று ஜெயம் எடுப்போம். நம்முடைய அஸ்திபாரம், பரிசுத்த அஸ்திபாரம் என்ன செய்யாது? அசையாது. அப்படி இருந்தோம்னா நம்ம அசைக்கப்படாமல் இருப்போம். முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? நீதி, தேவ நீதியை செய்தோம்னா அசைக்கப்பட மாட்டோம். அடுத்தது பரிசுத்த ஜீவியம் செய்தோம்னா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அடுத்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 125:1, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அடுத்து அசைக்கப்படாம இருக்கணும்னா என்னன்னா, கர்த்தரை நம்புகணும். கர்த்தரை முழு மனசாய் நம்பும் போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் போல இருப்போம். சங்கீதம் 21:7, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். நம்பிக்கையா இருந்தோம்னா அசைக்கப்பட மாட்டோம். அதே மாதிரி தாவீது சொல்வாரு, சங்கீதம் 56:2-3, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள், உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், எத்தனை சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும், கர்த்தரையே நம்ம நம்பிக்கையா வைத்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். அதே சங்கீதம் 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தது, அது நமக்கு நம்ம எதிர்பார்க்காத, நமக்கு கண்களுக்கு தெரியாத ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால கர்த்தர் மேல எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டும் நம்ம நம்பி இருந்தோம்னா நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 46:5, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஆமா, அடுத்தது தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதாவது உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் பற்றி கூறப்பட்டுள்ளது. அப்போ தேவன் நம் நடுவில், அதாவது தேவன் தாமே நம் வாழ்வின் மைய பொருளாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தான் நமக்கு மைய பொருளா இருக்கணும். எந்த விஷயத்திலும் என்ன செய்யணும்? நம்முடைய வாஞ்சை, நோக்கம், கற்பனை, செயல்கள் எல்லாம் அனைத்திலும் ஆண்டவர் என்ன செய்யணும்? கர்த்தர் தான் நமக்கு மைய பொருளா இருக்கணும். நம்ம ஒரு காரியத்தை வாஞ்சிக்கிறோம்னா அதுல கர்த்தர் பிரியமா இருப்பாரான்னு சொல்லி அந்த அந்த எண்ணங்களும் அந்த வாஞ்சியும் நமக்குள்ள இருக்கணும். அந்த நோக்கம் நமக்குள்ள இருக்கணும். எந்த காரியத்தை செய்தாலும் நம்ம நோக்கம் நம்மளை பெருமைப்படுத்துறதோ இல்ல நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அந்த மாதிரி சிந்தனை இல்லாமல், என் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா, என் கர்த்தர் விரும்புவாரா அப்படின்னு சொல்லி நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய நோக்கம், நம்முடைய வாஞ்சைகள், நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிலும் என் தேவனை மையமாக கொண்டு நம்ம செயல்படணும். அதனாலதான் ஏசாயா 12:6 கூட செய்யாரு, சியோனில் வாசமா இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்ம நடுவுல பெரியவராய் இருந்தார்னா நம்ம என்ன செய்யலாம்? கம்பீரிக்கலாம். இப்போ அவர் நம் நடுவில் பெரியவராய் இருக்கிறார். நமக்கு தேவையான ஆலோசனைகள், கட்டளைகள், சகாயம் அவரிடத்திலிருந்துதான் நமக்கு வரணும். நமக்கு ஒரு காரியம்னா உடனே யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கர்த்தர் நமக்கு இருக்கிறார், நம் நடுவில் பெரியவரா இருக்கிறார். அவரிடத்துல இருந்து நம்ம ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய சமூகத்துல போய் உட்காரணும், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த பெரிய தேவனின் ஆளுகைக்குள் என்ன செய்யணும்? நம்மை ஒப்படைக்க வேண்டும்.
அப்ப நம்ம என்ன செய்யலாம்? சங்கீதம் 62:6. அவரே என் கண்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? அதே சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பாத்தீங்களா? அவர் நம் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்ப நம்ம கர்த்தரை மையமாய் கொண்டு கர்த்தருடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்படைக்கும் போது நம்முடைய எல்லா நோக்கங்கள், வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தரை சுற்றி இருக்கும்போது, கர்த்தரை மையமாய் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? எந்த சூழ்நிலையிலும் அசைக்கப்பட மாட்டோம், திக்கற்றவர்களாய் போய்விட மாட்டோம். நமக்கு ஒரு கான்பிடென்ட் இருக்கும், கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், அதனால என்ன வந்தாலும் நான் அசைக்கப்பட்டு போக மாட்டேன். அப்போ கர்த்தரை மையமாய் கொண்டிருக்கும் போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அடுத்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 112:1. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுலயே வசனம் 4-7 வரைக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். பாருங்களேன், நம்ம ஒரு செம்மையான ஜீவியத்தை செய்தோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். அப்ப துர்ச்செய்தியை கேட்டு பயப்பட மாட்டோம். செம்மையானவனுக்கு ஆசீர்வாதம், வெளிச்சம், செழிப்பு எல்லாம் கிடைக்கும். இருளிலே வெளிச்சம் உண்டாகும். அந்த ராக்காலத்தில் அவனுடைய இருதயம் கர்த்தரையே சார்ந்து உறுதியாய் இருக்கும். வெளிச்சம் ஜெயம் பெற்றுக்கொள்வார்கள் வெளிச்சத்துல ஜீவிக்கும். அப்போ நம்ம கர்த்தருக்கு முன்பாக ஒரு செம்மையான ஜீவியம் செய்யணும். நம்ம மனசாட்சி குத்தப்படக்கூடாது. நம்ம கர்த்தருக்கு ஏற்ற ஒரு ஜீவியத்தை செய்யறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு உறுதி இருக்கணும், ஒரு சந்தோஷம் இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன் அப்படின்ற அந்த மனசாட்சி நமக்கு என்ன செய்யணும்? சாட்சி சொல்லணும். சுத்த மனசாட்சி இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அசைக்கப்பட மாட்டோம். கர்த்தருக்கு முன்பாக செம்மையான ஒரு ஜீவியம் செய்யும் போது நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அப்போ செம்மையானவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். நீதிமொழிகள் 15:8. துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பாருங்களேன், நம்ம செம்மையா இருந்தோம்னா நம்ம ஜெபம் நம்ம ஏறெடுக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி தானியேலுக்கு பதில் வந்ததோ அதே போல நம்ம ஜெபத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார், ஜெபத்தை கேட்பார். கிறிஸ்துவின் மேல் தன் ஜீவியத்தை கட்டி எழுப்பியிருந்த அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 20:23-24. 20:23. உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். பாருங்க, அப்ப எவ்வளவு ஒரு கான்பிடண்டா சொல்றா பாருங்க. ஏன்னா அவன் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுபடி அவன் செம்மையா ஜீவிச்சனால அவனுக்குள்ள ஒரு இது இருக்குது. எனக்கு கட்டு உபத்திரம் எதுவும் என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. இப்போ நமக்கு அந்த பரிசுத்தவான்களின் ஐக்கியம் வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 3:2. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம். இப்போ நம்ம செம்மையான இருதயத்துடன் அவரிலே நம்பிக்கை வைத்து பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை நிலைத்து
தரித்து இருப்போமாகில் நம்மை அசைக்க பண்ணத்தக்க ஒரு வல்லமையும் இருக்காது. இப்ப செம்மையான இருதயத்தோட இருக்கணும். நம்ம நோக்கங்கள் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கணும். நம்ம என்ன காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு இதை செய்யணும். அதுக்குதான் நம்ம நல்ல வேதத்தை வாசித்து கர்த்தரை அறிகிற அறிவில வளரும் போது என் தேவனுக்கு என்ன பிரியம், கர்த்தரை என்ன விரும்புகிறாரு, ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அவருடைய பார்வைக்கு செம்மையா இருக்குதா அப்படின்னு நம்ம யோசித்து செய்யும் போது கர்த்தர் அதுல பிரியமா இருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்ய மாட்டோம், பவுல் மாதிரி சொல்லுவோம், என்ன உபத்திரம் வந்தாலும் என்ன கட்டுகள் இருந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அசைக்கப்பட மாட்டேன். ஏன்னா நான் செம்மையான ஜீவி செய்யும் போது யாரு என் கூட இருக்கிறா, என் தேவன் என்னோடு இருக்கிறான்ற அந்த உறுதி மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்ய மாட்டோம், எதற்கும் அஞ்ச மாட்டோம். அதனாலதான் 1 கொரிந்தியர் 15:58 கர்த்தர் சொல்வாரு, கர்த்தருடைய கிரியையில நம்ம என்ன செய்யணும், பெருகியவர்களாய் இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்துல நம்ம ஜீவித்து கொண்டு இருக்கிற நம்ம எந்த காரியத்தினாலும் எந்த சூழ்நிலையினாலும் நம்மளுடைய அஸ்திபாரம் நிர்மூலமாகாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், தேவ நீதியை தரித்திருக்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் செய்ய வேண்டும். அடுத்தது கர்த்தரில் முழு நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். இப்போ கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் போல இருப்போம். அடுத்து நம்ம என்ன செய்யணும், எந்த காரியத்தை செய்தாலும் தேவனை மையமாக கொண்டிருக்கணும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அப்போ நம்முடைய வாஞ்சை நோக்கம் எல்லாம் கர்த்தரை மையமாக கொண்டு இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். அடுத்தது கர்த்தருக்கு முன்பாக ஒரு செம்மையான ஜீவியம் செய்யும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், எந்த உபத்திரம் வந்தாலும் எந்த கட்டுகள் வந்தாலும் எந்த ஆசீர்வாதம் வந்தாலும் எதிராலே நம்ம என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். எதுவும் நம்மளுடைய விசுவாசத்தையும் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையையும் அது நம்மை அசைக்காது. அதனால நம்ம என்ன செய்யணும், ஒரு செம்மையான இருதயத்துடன் அவரிலே நம்பிக்கை வைத்து பரிசுத்தவான்களின் ஐக்கியத்துல நிலைத்திருப்போமாகில் நம்மை அசைக்க ஒரு வல்லமையும் இராது. அதனால இந்த கடைசி காலத்தில் ஜீவிக்கிற நம்ம கர்த்தரை மையமாக கொண்டு அவர் மேல முழு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறார். அப்ப அவர் இருக்கணும்னா அதுக்கேற்ற ஒரு செம்மையான ஜீவியத்தை செய்யணும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், அசைக்கப்படாமல் எந்த சூழ்நிலையிலும் தைரியமா என் தேவனுக்குள்ளாக நிற்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும் நிந்தனை செய்வோர்க்காய் வேண்டிடுவார், சபிப்போர்க்கு வாழ்த்து சொல்லிடுவார். நிந்தனை செய்வோர்க்காய் வேண்டிடுவார், சபிப்போர்க்கு வாழ்த்து சொல்லிடுவான். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவனே வாழ்வடைவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தீயோரின் பாதையில் செல்லாமலும் துன்மார்க்கர் வழியினில் நில்லாமலும், தீயோரின் பாதையில் செல்லாமலும்